ஒரு அமைதியான காடில் உயர்ந்த மரங்களும் வண்ணமயமான பூக்களும் சூட ஆர்யா என்ற அழகான தங்கமான மான் வாழ்ந்தாள். அவளது போன் நீரா புள்ளிகள் சூரிய ஒளியில் மின்னியது. ஆனால் அவளது உண்மையான அழகு அவளது இரக்கமும் தன்னலமற்ற மனதுமே. ஒவ்வொரு காலையிலும் அவள் ஆற்றிற்கு சென்று விலங்குகளுடன் வாழ்த்து பகிர்ந்தாள். பசிப்பட்டவர்களுக்கு உணவளித்து, தவறிய விலங்குகளை வீடு தேடச் செய்து, இளையவைகளை பாதுகாத்தாள். ஒருநாள் ஆற்றின் கரையில் காயமுற்று பறக்க முடியாத ஒரு சிறிய பறவை கிடந்தது. ஆர்யா தயங்காமல் அதை மீட்டு, தண்ணீர், பழம் கொடுத்து, பச்சிலை கொண்டு உறைவிடம் அமைத்தாள். பறவை குணமடைந்ததும் அது ஒரு ரகசியம் பகிர்ந்தது. மந்தமான மலைகளுக்கப்பால் ஒரு மாய மரம் இருக்கிறது. அதன் பொற்கொத்தினீர் இலைகள் எந்தக் காயத்தையும் ஆற்றும் சக்தியுடையதுடோட். ஆர்யா நன்றி கூறினாள். ஆனால் அந்த மரத்தை தேட வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நினைக்கவில்லை. ஒரு கோடை காட்டில் பெரும் தீ பரவியது. மரங்கள் எரிந்தன, விலங்குகள் காயமடைந்தன, காடு அழிந்து கொண்டிருந்தது. அதே நேரம் பறவையின் வார்த்தைகள் ஆர்யாவை நினைவுக்கு வந்தன. அவள் தைரியத்துடன் மாய மரத்தைக் காண புறப்பட்டாள். வழியில் தடைகள் நிறைந்தன, முட்கள், மலைகள், கடுமையான காற்று. அதனிடையே காயமுற்ற முயல்குட்டி ஒன்று அவளுக்கு துணையாக வந்தது. அவளது உதவி செயலைக் கண்டு முயல் கூறியது, உண்மையான கனிவு என்பது கடினமான தருணத்திலும் பிறருக்கு உதவுவதுடோட். இது ஆர்யாவுக்கு புதிய உற்சாகம் அளித்தது. இறுதியில் மறைந்த பள்ளத்தாக்கில் மாய மரத்தைக் கண்டாள். அவள் ஒரு பொற்கொத்தினீர் இலைக்கு தொட்டவுடன் மந்திரமழை காட்டில் பொழிந்தது. அந்த மழை தீயை அணைத்து, விலங்குகளை குணமாக்கி, காடை மீண்டும் உயிர்ப்பித்தது. ஆர்யா திரும்பும்போது அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ஆண்டாயி கூறியது, அழகும் அறிவும் தைரியமும் கொண்டவள் ஆர்யா டோட். அந்த நாள் முதல் காடு ஒற்றுமையுடனும் அன்புடனும் இருந்தது. ஆர்யா எப்போதும் போல அன்பும் கனிவும் கொண்ட வாழ்க்கையை தொடர்ந்தாள். கதைப்பாடம்: கடினமான தருணத்திலும் பிறருக்கு உதவுவது உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.